ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகிழ்வீரன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறது காரணம் என்னன்னு தெரியுமா? சண்டே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு அவருக்கு பாய் பாய் போனோமா. எழுந்திரிச்சதுலேருந்து பாய் பாய் பா, பாய் பாய்ப்பா, பாய் பாய்ப்பான்னு ஒரே ஒரு டார்ச்சர். சரின்ட்டு அவங்க அப்பா வாங்க வெளியே போகலாம் அப்படின்ட்டு காலையில் ஒரு 5:30 மணி இருக்குங்க. பாருங்கள் எப்படி மேகமூட்டம் பனிமூட்டம் எல்லாம் கலந்து இது சிரிப்பை பார்த்தீங்களா? இப்போ உங்கள் எல்லாருக்குமே அவன் பாய் பாய் சொல்லுவான் பாருங்களேன். அவ்வளோ ஹாப்பி அவனுக்கு வெளியே போகிறதுல. பால்கனி கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிட்டோமா வெளியே போகாமல், அதனால கொஞ்ச நேரம் லுக்கு விடுறாரு. வெளியே வந்தாச்சு. இப்போ கார் எடுத்துகிட்டு அவருக்கு வெளியே போகணும். அவங்க அப்பா வச்சுட்டு ஃபுல்லாக சுற்றி சுற்றி காட்டுறாரு வெறுப்பேற்றிக்கிட்டு. வெளியே வந்தோடனே கார் எடுங்க கார் எடுங்க கார் எடுங்கன்னு ஒரே ஆடும் அவனுக்கு. பாருங்கள் எப்படி பார்க்குறான். என்னது இது இன்னும் விடியலையான்ற மாதிரியே பார்க்குறான். ஏன்னா எழுந்திரிச்சது சார் 4:30க்கு. எழுந்திரிச்சதுலேருந்து தூங்கவே இல்லைங்க அவன். ஒரே ஆட்டம் விளையாடிக்கிட்டு பாய் 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 தான் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். வெளியே வந்த பிறகு அவனுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வெளியே கூப்பிட்டு வந்த பிறகு தான் அவன் கொஞ்சம் ஹாப்பியான. பாருங்கள் இப்போ கூட அவன் என்ன சொல்லிகிட்டு இருக்கான், போகணும் போகணும் போகணுன்ட்டு. என்னை பேசிகிட்டு இருக்கேன், பேசவும் விட மாட்டேன். என்ன வீடியோவில் பாருங்களேன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத. ஏன்னா அவன் வண்டி ஓட்டுறவுமா உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்களா, என்ன ஒரு ஹாப்பி பாருங்க அவன் ஃபேஸில். சரின்னு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போன இடம் எங்கே தெரியுமாங்க? அது உங்களுக்கு பின்னாடி வரும் சர்ப்ரைஸாக. முதல்ல அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு காஃபி வாங்கி குடிக்கலான்ட்டு கருப்பட்டி கடைக்கு ஓரம் கட்டினோம். எப்போவுமே வெளியே போனால் அந்த கருப்பட்டி கடை அது என்னன்னே தெரியலைங்க, பயங்கர அடிக்ஷன் ஆகிடுச்சு. வர வண்டி எடுத்துகிட்டு வெளியே போனாலே அந்த கடைக்கிட்ட போய் வண்டியை நிறுத்துறது. போயிட்டு ஒரு காஃபி ஒன்று சாப்பிட்டு பாப்பாவுக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு குளிப்பாட்டிட்டு அப்படியே அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு போன இடம் தாங்க நம்ம நந்திவரம் தாங்கல் அப்படின்ட்டு ஒரு இடம், பார்க் ஒன்று புதுசாக நம்ம ஸ்டாலின் சார் சிஎம் சார் ரெடி பண்ணி வச்சுருக்காரு, ரெனோவேட் பண்ணி. ஆக்சுவலி அந்த இடத்துல முன்னாடி ஒரு குளம் ஏரி ஏதோ ஒரு மாதிரி தண்ணியாக இருக்குங்க. அந்தளவுக்கு க்ளீனாக இருக்காது. இப்போ அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அழகாக ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்ன பர்பஸ்க்குன்னா அங்கே இருக்கிற சரௌண்டிங்ஸில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே வாக்கிங் போகலாம், அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. வெளியெல்லாம் குழந்தைங்க விளையாடுற மாதிரி 2 பக்கமும் டொனால்ட் டக்கு, அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா வாத்து பொம்மைங்க நிறைய இருக்கும். உள்ளேயுமே நிறைய பொம்மைலாம் வச்சுருக்காங்க, ஸ்டாச்சூஸ்லாம். அது போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் கேமரா அதுக்குள்ளே திருப்பி விட்டுருச்சு எங்கள் குட்டி பாப்பா. என்ன பண்ணுறேன்ட்டு அவனை ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு ஒரு இடம். இப்போ ஒரு செல்ஃபி எடுத்தோன்னே ஹாப்பி ஆகிடுவார். சுற்றி சுற்றி பாருங்கள். இப்போ அந்த வாத்து டொனால்ட் டக்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரின்ட்டு உள்ளே போகலாம் அப்படின்ட்டு நேராக உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு போனால் அங்கே சன்ரைஸ் செம்ம அருமையாக இருந்ததுங்க. வேறு லெவலில் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏர்லி மார்னிங் இப்படி சன்ரைஸ் பார்க்குறது. அப்புறம் இப்போ வெயில் காலம் வர்றதுனால இந்த மாதிரி சன்ஷேட்லாம் போட்டிருக்காங்க, ஷெட்டு மாதிரி ரெடி பண்ணி கவ் ஷேப்பில். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல உள்ளே நிறைய குட்டி குட்டி பொம்மைங்க மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்காங்கன்ட்டு. அங்கங்கே வாத்து பொம்மைங்க, அப்புறம் இன்னும் போகிற இடத்துல நிறைய ஒரு 2-3 பொம்மைங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதெல்லாமே நல்லா இருந்தது. இதெல்லாம் முன்னாடியே வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. முயல் குட்டி பொம்மைங்க நிறைய வச்சுருக்காங்க, அழகாக இருக்குல்ல. என் பாப்பா அந்த இடத்துல போயிட்டு ஒரே ஹாப்பி. அவனுக்கு என்னை இறக்கி விடுங்கன்ட்டு அங்கே இறக்கி விட்டு உட்கார வச்சப்புறம் தான் அவன் ரொம்ப ஹாப்பியானான். பாருங்க அவன் சிரிப்பை பாருங்க. ஆனால் குட் பாய்ங்க. எந்த பொம்மையுமே அவன் கையால் தூக்கலை தெரியுமா, அதை தூக்குற அளவுக்கு தான் இருந்தது. இங்கே பாருங்க அங்கேருந்து ஓடி அப்பாவும் பிள்ளையும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, காலையில் தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு. நான் சொன்னேன்ல இப்போ ஓரளவுக்கு க்ளீனாக வச்சுருக்காங்க அந்த ஏரியன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க க்ளீனாக. சுற்றி பார்த்தா செம்மையாக இருக்குது. நிறைய பேர் வாக்கிங் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிருக்கும்போது அந்த ஏர்லி மார்னிங்லேயே நிறைய ஏஜ்டு பர்சன், மிடில் ஏஜ்டு பர்சன்ஸ், யங் பர்சன் எல்லாருமே அந்த இடத்துல வாக்கிங் வந்துட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு வாத்துக்கூட்டம் தெரியுது இல்லைங்க, அந்த வாத்துக்கூட்டம் பார்த்தோன்னே என் பாப்பா குவாக் 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 குவாக்குன்னு கத்திகிட்டே இருந்தான். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு தூக்கிட்டு ஓடுவார் பாருங்க. இப்போது அந்த குவாக் குவாக் பார்த்துட்டு குடு 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 குடுன்னு 2ம் ஓடுவாங்க. அவங்க பின்னாடியே நான் கேமரா எடுத்துகிட்டு ஓடணும். இதுதான் எனக்கு வேலையே. இப்போ பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா வாத்துக்கூட்டம் இருக்குதுன்னு சொன்னால எவ்வளோ வேகமாக ஓடுறாங்க பாருங்கள். அப்படியே அது கீழே இறங்குறதுக்குள்ளே போய் காட்டணும்னு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அவங்க போகிறதுக்குள்ளே அந்த வாத்துக்கூட்டம்லாம் அழகாக அது மேலே இருந்து ஸ்லாண்டிங் அந்த ஸ்லோப்பில் இருந்து அழகாக இறங்கிடுங்க ஒன்று ஒன்றா. பாப்பா இதுதான் ஃபஸ்ட் டைம் வாத்து பார்க்குறான். அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அதை பார்த்துட்டு அந்த 5 லிட்டில் டக் சாங்ஸ் ரைம்ஸ் டிவியில் பார்த்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நேரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால பார்த்தோன்னே அவன் குவாக் 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 சொல்லிக்கிட்டே இருந்தான் தெரியுமாங்க. பாருங்க குவாக் குவாக் சொல்லிக்கிட்டே இருப்பான். அது எவ்வளோ அழகாக இறங்குது பாருங்களேன் தண்ணியில். க்யூட்டாக இருக்குல்ல பார்க்கவே. லைனாக அப்படியே பொறுமையாக ஒன்று ஒன்றா இறங்கி போயிட்டுருக்கு. அது மகிழ்வீரன் பார்த்து அவ்வளோ ஹாப்பி. அவன் ஃபேஸில் அவ்வளோ சிரிப்பு இருக்கும் பாருங்களேன். இப்போது அது எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு.
அங்கே பாருங்க எவ்வளோ ஹாப்பி பாருங்க, சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்கான் அவன். ஏன்னா அவனுக்கு தான் ஃபஸ்ட் டைம் அவன் வந்து பேர்ட்ஸ் எவ்வளோ கிட்ட பார்க்குறது. அவன் இதுக்கு முன்னாடி அவன் பார்த்தது கிடையாது, தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து அவன் இவ்வளோ கிட்ட பார்த்தது. அதனால் அவனுக்கு ரொம்ப 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 ஹாப்பி ஆகிட்டான். ஹாப்பி ஆகிட்டு ஒரே சந்தோஷம், சிரிப்பு தாங்க. அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு ஒரு வாக் போகலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பாவை நடக்க சொன்னேன். அப்படியே பாப்பாவை தூக்கிட்டு எப்போ எங்கே வெளியே போனாலும் என் ஹஸ்பண்ட் தாங்க பாப்பாவை தூக்கிட்டு நடப்பாங்க. ஏன்னா அவன் வந்து அப்பா கிட்ட மட்டும்தான் இருப்பான், என்கிட்ட அந்தளவுக்கு இருக்க மாட்டான். மெயின் ரீசன் நான் தூக்க மாட்டேன், என்னால் தூக்க முடியாது, பேக் பெயின் இருக்குன்றதுனால என் ஹஸ்பண்டே தூக்கிட்டு அவனை எவ்வளோ தூரம் வேணால் நடப்பாங்க. அங்கே பாருங்க அந்த வாத்து எவ்வளோ அழகாக சென்டரில் போயிட்டு லைனாக நின்றுட்டு அது பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கு ஜாலியாக. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. அங்கே பாருங்க இதில் நடுவில் எங்கள் பாப்பா எங்களுக்கு வேடிக்கை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அம்மா காக்கா, அப்பா குவாக் குவாக் அப்படின்ட்டு, தெரியுமாங்க. நாங்கள் வேடிக்கை காட்டுறது போய் அவன் எங்களுக்கு வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு இது பார்த்தீங்களா. அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சது தாங்க அப்பாவும் பிள்ளையும். வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டு முடியல, கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு அப்புறம் அந்த ஃப்ளாரை பிடிச்சி விளையாடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே ஏதாவது இருந்தால் அதை பிடிச்சி ஸோ அவங்க அப்பா அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் முக்கியமான விஷயங்க, இங்கே பார்க்கில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே டஸ்ட்பின்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா ரொம்ப வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக எங்கேயுமே குப்பை பார்த்துருக்க முடியாது. நீங்கள் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் தூரத்தும் டஸ்ட்பின்லாம் வச்சுருக்காங்க. நீட்டாக இருக்குது பார்க். ஆக்சுவலி இது வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ பிளேஸ் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் ஒரே இது. அப்புறம் தாமரை பூலாம் காட்டிட்டு கொஞ்ச நேரம் பாப்பாவுக்கு எல்லாத்தையும் பாருங்கள், பாப்பாவுக்கு சிரிப்பை பாருங்கள். எல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவன் எல்லாமே பார்க்கறதுனால அவனுக்கு ஒரே ஹாப்பியாக ஆகுது. பார்த்துட்டு வருங்க, என்ன ஒரு சிரிப்பு அவனுக்கு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே நடந்து போயிட்டே இருந்தால் அதை பாருங்கள், இங்கே மரம் இருக்குன்றதுனால அந்த கம்பியை அழகாக வெல்டு பண்ணி அந்த மரத்தை இது பண்ணி வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும் அதுவுமே. அப்புறம் அங்கேருந்து அப்படியே நடந்து வந்தாச்சுங்க. ஒரு வழியாக எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் நடந்து நாங்கள். இது ஆக்சுவலி ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தாங்க இந்த பார்க் இருக்குது, இந்த குளம் இருக்கிற பார்க்கு. அப்புறம் அங்கங்கே சீட்டிங் பிளேஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சீட்டிங் பிளேஸில் வந்து கொஞ்ச நேரம் நடந்துட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துக்கலாம், பேசிட்டு போகலாம் அந்த மாதிரி. அப்புறம் சொன்னேன்ல நிறைய பொம்மைங்க இருக்குன்றது பாருங்க, இங்கே மான் ஸ்டாச்சு இருக்குது. அது பக்கத்தில் நான் ஃபோட்டோ எடுத்தே ஆகுவேன் அப்படின்ட்டு நான் நின்றுட்டேன். பாப்பாவுக்கு கூட நான் ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு பாப்பாவும் நானும் அது பக்கத்தில் நின்றுட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் வந்ததுக்கு. அழகாக இருந்தது ஆக்சுவலி அந்த மான். அப்புறம் அந்த சிவன் கோயில் கோபுரம், பாப்பாவுக்கு மான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிடுச்சு. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் கடைசியாக நான் சுற்றி ஒரே ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து எடுத்து முடிச்சுட்டு சரி கிளம்புவோம், டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அங்கேருந்து பார்க்கை விட்டு வெளியே வந்தது தாங்க. நான் உங்களுக்கு இதோட ஈவினிங் டைமில் எப்படி இருக்குன்றது இன்னொரு விலாகில் போடுறேன். அங்கேருந்து வந்துட்டு சரி சண்டேன்றதுனால நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு, பாப்பாவுக்கு வந்து ஃபிஷ்னால் பிடிக்கும், ஸோ அதனால் ஃபிஷ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோங்க. சண்டே எங்களுக்கு ஏர்லி மார்னிங்கே செம்மையாக போச்சுங்க. உங்கள் எல்லாருக்கும் சண்டே எப்படி போச்சுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. இது எல்லாமே ஃபிஷ் வெரைட்டிஸ். நான் வந்து இந்த சைடில் இருக்கிற பெரிய ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணணுன்ட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். என்னுடைய வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.